வணக்கம். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்களே. வணக்கம். வணக்கம். தற்போது கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக மிக பாரிய அளவில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. பல லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளார்கள். அந்த வகையில் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் நீங்கள் நேரடியாக சென்று அங்குள்ள மக்களின் நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அறிகின்றோம். அந்த வகையில் தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் நிலவரம் எவ்வாறு உள்ளது என்று கூற முடியுமா? மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்பொழுதும் அந்த மழை பெய்த வண்ணம் இருக்கின்றது. நீர்மட்டம் உயர்ந்த வண்ணமே இருக்கின்றது. குறைந்த பரவாதாக இன்னும் தெரியவில்லை. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை நாங்கள் எடுத்து நோக்குவமாக இருந்தால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற 2 பிரிவுகள் இருக்கின்றன. படுவான்கரை பகுதி, எழுவான்கரை பகுதி என்று 2 பிரிவுகளும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 பிரிவுகளிலும் எழுவான்கரை பகுதியில் தொடர்ச்சியாக வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பாதை இப்பொழுது சீர்கட்டிருக்கின்றது. ஆனால் படுவான்கரையை நாங்கள் எடுத்து கொள்வோமாக இருந்தால் வீதி போக்குவரத்து, அதாவது பேருந்து அல்லது வாகனங்களில் எந்த ஒரு போக்குவரத்தும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. வெறுமனே சேவை மாத்திரமே அங்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. படகு சேவை என்று கூறினாலும் கூட படுவான்கரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் பல கிராமங்களுக்கு நான் விஜயத்தை மேற்கொண்டிருந்தேன். தற்பொழுது நான் பழுகாமம், பெட்டியபோர தீவு, முனைத்தீவு, கட்டாபுரம், கோயில்போர தீவு, வெள்ளாவளி போன்ற இடங்களில் சென்று பார்வையிட்டேன். அங்கிருக்கின்ற முகாம்களுக்கு நான் தோணி தான் அங்கே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அவ்வாறு அங்கு சென்று பார்க்கின்ற போது அங்கிருக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கத்தினால் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிதியை மட்டும் வைத்துக் கொண்டு அந்த மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை செய்வதில் பல சிரமங்கள் இருக்கின்றது. குறிப்பாக அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படுகின்ற நிதி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு ஒதுக்கப்படுகின்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் அதை பங்கிட்டு 14 பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் ஒதுக்கி இருக்கின்றார். அந்த 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட கிராம சேவை உத்தியோகத்தருக்கு அந்த நிதிகளையும் உணவுப் பொருட்களையும் கொள்ளுணர்வு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த கிராம சேவை உத்தியோகத்தர்கள் அங்கிருக்கின்ற கிராம முன்னேற்ற சங்கங்களின் உதவியுடன் தான் அந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். ஆகவே எல்லா இடங்களிலும் இந்த கிராம முன்னேற்ற சங்கங்கள் பங்களிப்பு செய்வதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் கிராம முன்னேற்ற சங்கத்தில் இருக்கின்றவர்களும் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு அவர்களும் அகதிகளாக ஆக்கப்பட்ட நிலையில் ஒரு சீரான ஒரு விநியோகம் அங்கு இடம்பெறவில்லை என்பதால் என்னால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இதற்காகத்தான் நான் சுயமாக எண்ணக்கூடிய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அங்கு சென்றால் மட்டுமே முழுமையான ஒரு நிவாரண பணியை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதை நான் பலமுறை எடுத்து கூறியிருக்கின்றேன். வெறுமனே அமைச்சர்கள், அதிகாரிகள் மாவட்ட செயலகத்திற்கு வந்து கூட்டங்களை நடத்துவதால் மட்டும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்ற ஒரு தேவை இருக்கின்றது. இதைவிட நான் அரசடித்தீவு, முதலைக்குழா, முனைக்காடு, பட்டிப்புலை, அம்பலாந்துறை போன்ற இடங்களிலும் நான் படகிலே மன்னிக்கவும் தோணியிலே சென்றுதான் அந்த மக்களை நேரில் பார்வையிட்டேன். அந்த தோணியில் செல்கின்ற போது இப்பொழுது அங்கு முதலையின் தாக்கமும் இருக்கின்றது. ஒரு சம்பவம் கூட இடம்பெற்றிருக்கின்றது. பட்டிருப்பு பாலத்தில் போரதீவில இருந்து பட்டிருப்புக்கு வருகின்ற போது ஒரு தோணியில் முதலை அந்த தோணியில் எதிர்நோக்கியதன் காரணமாக அங்கிருந்தவர்கள் பதறி தோணி பிறந்ததன் காரணமாக அதிலே உயிராபத்தில் இருந்து பலர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே மதிவதனி என்கின்ற ஒரு மருத்துவ மாறு இப்பொழுது வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். துன்ப நிலையில் மரத்தால் விழுந்தவனை மாடறி மறிக்கின்ற கதை போன்றுதான் இப்பொழுது வெள்ளத்தினால் இருந்து சென்றாலும் அந்த வேதனையிலே அந்த மக்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எப்போது இந்த வெள்ளம் வடியும் என்கின்றதை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பல லட்சம் பேர் அகதிகளாகிப்பட்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய நான் ஒரு 250 முகாம்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் இருக்கின்றது. இதைவிட அம்பாறை மாவட்டத்திற்கும் நான் நேரடியாக விஜயத்தை மேற்கொண்டிருந்தேன். குறிப்பாக பாண்டிருப்பு, நட்கட்டிமுனை, மணற்சேனை, காரதீவு இது போன்ற சுற்று வட்டாரங்களிலும் நான் அம்பாறை மாவட்டத்தில் அங்கு நேரடியாக சென்று அங்கிருக்கின்ற மக்களுடன் முகாம்களில் தங்கியிருக்கின்றவர்கள் குறைநோய்களை அங்கும் நான் கேட்டு அறிந்து கொண்டேன். அங்கும் இவ்வாறான
ஒரு பிரச்சனை தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்தினால் நிதிகள் ஒதுக்கப்பட்டு அது சீராக கொடுத்தாலும் கூட அந்த மக்களுக்கு சென்றடைவது சில தாமதங்கள், சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் நாங்கள் அரசாங்கத்தையோ அல்லது அதிகாரிகளையோ குறை கூறி கொண்டிருப்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயாராக இல்லை. ஆனால் நாங்கள் ஏன் அரசார்பற்ற நிறுவனங்களின் உதவி சேவை என்று நான் இதிலே பகிரங்கமான வேண்டுகோளை விடுக்கின்றேன் என்றால், உண்மையிலே இந்த மலஜல கூட பிரச்சனை என்பது முகாம்களில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மலஜல கூடங்களை தற்காலிகமான முறையில் அமைத்து சீராக செய்வதற்காக நான் நினைக்கின்றேன் அரசார்பற்ற நிறுவனங்களில் அதை கையளிக்கின்ற போது அவர்கள் மிகவும் திறமையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்பொழுது படகு சேவை பல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் வேர்ல்ட் விஷன் நிறுவனம் அந்த படகு சேவையை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதைவிட அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய படையினரின் படகு சேவையும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறாக பல இன்னும் இருக்கின்ற அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கும் பல உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பு வசதிகளை செய்கின்ற போது மக்களுடன் நேரடியாக இந்த உதவிகள் சென்றடையும். அவர்களின் சிரமங்களில் இருந்து, தொற்று நோய்களில் இருந்து, சுகாதார சீர்கேடுகளில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சில வேளைகளில் இந்த கோரிக்கையை அவர்கள் நிராகரித்து முழுமையாக அரசாங்கம் எல்லாம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தால் நான் நினைக்கின்றேன் இந்த முகாம்கள் இருக்கின்றவர்கள் எதிர்காலத்தில் ஒரு பாரிய தொற்று நோய்க்கு ஆளாகக்கூடிய ஒரு அபாயகரமும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நல்லது பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்களே, இந்த இடத்தில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் சில கிராமங்கள் எந்த வகையிலும் போக்குவரத்து செய்ய முடியாத அளவுக்கு துண்டிக்கப்பட்டுள்ளது. அங்கிருக்கின்ற மக்களை நீங்கள் பூர்ணமாக மீட்டுள்ளீர்களா? அவர்களுக்கான உணவுப் பொருட்கள் எவ்வாறு அனுப்பப்படுகின்றது? உண்மையிலே மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சீராக செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. இதற்கான நான் படகு சேவை செய்யப்பட வேண்டும் என்பதை நான் மாவட்ட செயலகத்திலே நடந்த கூட்டத்திலே நான் நேற்று முன்தினம் அதனை கூறியிருந்தேன். உடனே எனது கோரிக்கையை ஏற்று 4 படகுகளை உணவுகளை மட்டிப்பளை பிரதேச செயலாளர் காரியாலயத்துக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த படகில்தான் நானும் பட்டிப்புளையில் அந்த வாவியினூடாகத்தான் வந்தடைந்தேன். வந்தடைந்தவுடன் இன்று இங்கே இருக்கக்கூடிய, அதாவது படுவாங்கரையில் இருக்கின்ற பல இடங்களில் இருந்து முகப்பேற்று சிகிச்சைக்காக அங்கு செல்ல முடியாமல் இருந்த ஏறக்குறைய 8 தாய்மார்களை அந்த படகுகள் மூலமாக மிகவும் வேகமாக அந்த அந்த மகப்பேற்று தாய்மார்களை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கும் களுவாஞ்சேரி போதனா வைத்தியசாலைக்கும் நான் நேரடியாக நின்று அவர்களை அனுப்பி வைத்திருந்தேன். ஆனால் இன்னும் பலர் அவ்வாறான பல முகாம்களில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இவ்வாறான பல மகப்பேற்று தாய்மார்கள் இன்னும் 2 மாதங்கள் அல்லது 1 மாதங்களில் மகப்பேற்றை அடையக்கூடிய அந்த காலம் வருகின்றவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கூட நாங்கள் உடனடியாக அந்த காலம் எல்லை வரும் மட்டும் அந்த முகாம்கள் இருக்காமல் அவர்களையும் உடனடியாக காப்பாற்றக்கூடிய அந்த வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று கூறியிருந்தேன். குறிப்பாக முனைத்தீவு முகாமிலே சென்று பார்க்கின்ற போது இன்னும் 1 வாரத்தில் தனது மகப்பேற்றுக்கான தீகரி ஒதுக்கப்பட்ட தாயொருவர் இருப்பதை நான் நேரடியாக கண்டுட்டேன். அவருக்கு அறிவித்த பொறுத்து இன்று அவரை களுவாஞ்சேரி வைத்தியசாலைக்கு நேரடியாக அனுப்பி வைத்திருக்கின்றோம். தற்போதைய மட்டக்களப்பு மாவட்ட அம்பாறை மாவட்டங்களில் தற்போதைய வெள்ள அபாயத்தில் சிக்கியிருக்கின்ற மக்களின் நிலைமையை விரிவாக தமிழ் CNN செய்தி சேவைக்கு தந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.